ஹாய் ஹால் டெய்லி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது மணி 6, எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது. இட் இஸ் நவ் 6 o'clock, டைம் டு கெட் அப். இட் இஸ் நவ் 6 o'clock, டைம் டு கெட் அப். நவ்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. நான் அப்பொழுது நகரத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த சிட்டி தென். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த சிட்டி தென். தென்னா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. இன்று நேற்றை விட இன்னும் சூடாக இருக்கிறது. டுடே இஸ் ஈவன் ஹாட்டர் தேன் எஸ்டர்டே. டுடே இஸ் ஈவன் ஹாட்டர் தேன் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று அப்படி அர்த்தம் தருது. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். இன்று இரவு பௌர்ணமி. தேர் இஸ் எ ஃபுல் மூன் டுநைட். தேர் இஸ் எ ஃபுல் மூன் டுநைட். டுநைட்னா இன்று இரவு. அது இன்றைய செய்தித்தாளா? இல்லை, அது நேற்றுடையது. இஸ் தட் டுடேஸ் பேப்பர்? நோ, இட் இஸ் எஸ்டர்டேஸ். இஸ் தட் டுடேஸ் பேப்பர்? நோ, இட் இஸ் எஸ்டர்டேஸ். எஸ்டர்டேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றையது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்க. அவர் பந்தயத்தை கடைசியாக முடித்தார். He finished the race last. He finished the race last. Lastனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக. நாங்க அடிக்கடி வார இறுதியில் அங்கு போவோம். We often go there at the weekend. We often go there at the weekend. Oftenனா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படி அர்த்தம் தருது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து வதக்குங்க, அடுத்து இஞ்சியை வந்து சேருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரை த கார்லிக், நெக்ஸ்ட் ஆட் த ஜிஞ்சர். ஃபர்ஸ்ட் ஃப்ரை த கார்லிக், நெக்ஸ்ட் ஆட் த ஜிஞ்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம் தருது. சில நேரங்களில் நான் பேருந்தில் போவேன். சம்டைம்ஸ் ஐ கோ பை பஸ். சம்டைம்ஸ் ஐ கோ பை பஸ். சம்டைம்ஸ் வந்து சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். They go abroad frequently. They go abroad frequently. Frequentlyனா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம் தருது. எனக்கு செய்தித்தாள் படிக்க நேரம் கிடைக்கிறது அரிது. I rarely have time to read a newspaper. I rarely have time to read a newspaper. Rarelyனா வந்து பார்த்தீங்கன்னா அரிதாக அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்கள் அதை மீண்டும் ஒருபொழுதும் செய்ய மாட்டோம். We will never do it again. We will never do it again. Never doனா வந்து பார்த்தீங்கன்னா ஒருபொழுதும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த திட்டத்திற்கு இறுதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. The plan has been finally approved. The plan has been finally approved. Finally இது பத்தி உங்களுக்கு இறுதியாக அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் விரைவில் இங்கே இருப்பாள். She will be here soon. She will be here soon. soonனா வந்து பார்த்தீங்கன்னா விரைவில். அவள் பிறகு என்னிடம் பேசுவதாக சொன்னாள். She said she would speak to me later. She said she would speak to me later. Laterனா பிறகு அப்படின்னு அர்த்தம் தருது. நாம் இதற்கு முன்பு சந்தித்தது இல்லையா? Haven't we met before? Haven't we met before? Beforeனா முன்பு அப்படின்னு அர்த்தம் தருது. நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியது. The program started late. The program started late. நீங்கள் சமீபத்தில் சுவாரஸ்யமாக ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறீர்களா? Have you been doing anything interesting lately? Have you been doing anything interesting lately? Latelyனா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம் தருது. நீங்கள் சமீபத்தில் அண்மையில் பிரியாவை பார்த்தீர்களா? Have you seen Priya recently? Have you seen Priya recently? Recentlyனா வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் அப்படின்னு அர்த்தம் தருது. நீங்கள் இன்னும் லண்டனில் வசிக்கிறீர்களா? Do you still live in London? Do you still live in London? ஸ்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தருது. நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை. I haven't read the book yet. I haven't read the book yet. yetனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தருது. நான் தினமும் காலை உணவு சாப்பிடுகிறேன். I eat breakfast daily. I eat breakfast daily. டெய்லினா வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் தருது. இது வாரம் செலுத்தப்படுகிறது. It is paid weekly. It is paid weekly. weeklyனா வந்து பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னு அர்த்தம் தரும். இந்த பத்திரிகை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. The magazine is published monthly. The magazine is published monthly. monthlyனா வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்க ஆண்டுதோறும் ஜூலை மாதத்துல சந்திச்சோம். We met annually in July. We met annually in July. annuallyனா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அப்படின்னு அர்த்தம் தருது. உங்க காரை வருடத்துக்கு ஒரு முறை பரிசோதிக்க வேண்டும். You should get your car inspected yearly. You should get your car inspected yearly.
இயர்லினா வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்க எங்க எரிவாயு கட்டணத்தை காலாண்டு ஒரு முறை பெறுகிறோம். காலாண்டுக்கு ஒரு முறை பெறுகிறோம். We receive our gas bill quarterly. We receive our gas bill quarterly. குவார்டர்லினா வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் தருது. இது 15 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். It happens fortnightly. It happens fortnightly. Fortnightly வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் தருது. நான் அவளை அடிக்கடி பார்க்கிறேன். I see her frequently. I see her frequently. மண்ணை ஈரப்பதமாக வைத்திருக்க அடிக்கடி செடிகளுக்கு போதுமான தண்ணீர் பாய்ச்சவும். What are the plants often enough to keep the soil moist? What are the plants often enough to keep the soil moist? Enough தான் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அப்படின்னு அர்த்தம் தருது. பயணம் பொதுவாக 1 மணி நேரம் ஆகும். The trip usually takes an hour. The trip usually takes an hour. Usually வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்படின்னு அர்த்தம் தருது. நாங்கள் அவ்வப்போது அவர்களை பார்க்க செல்வோம். We visit them occasionally. We visit them occasionally. Occasionally வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அப்படின்னு அர்த்தம் தருது. அவர்கள் சத்தம் பற்றி ஓயாது புகார் கூறினர். They complained constantly about the noise. They complained constantly about the noise. Constantly வந்து பார்த்தீங்கன்னா ஓயாது அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. அவர் தொடர்ந்து புதிய சமையல் குறிப்புகளை பரிசோதித்து வருகிறார். He continually experimenting with new recipes. He is continually experimenting with new recipes. Continually இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் சந்தைக்கு செல்வேன். I generally go to the market on Tuesdays. I generally go to the market on Tuesdays. Generally இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிடுகிறாள். She eats more than she normally does. She eats more than she normally does. Normally வழக்கமாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. உங்கள் அனுபவத்தை சுருக்கமாக விவரிக்கவும். Please briefly describe your experience. Please briefly describe your experience. Briefly இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக அப்படின்னு அர்த்தம் தருது. உண்மையான நட்பு என்றென்றும் நீடிக்கும். True friendship lasts forever. True friendship lasts forever. Foreverனா வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றும் அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த தகவல் முன்பு பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை. This information was previously unavailable to the public. This information was previously unavailable to the public. Previously இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் நிலைமையை நிதானமாக கையாண்டாள். She handled the situation calmly. She handled the situation calmly. Calmlyலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக அப்படின்னு அர்த்தம் தருது. வழிமுறைகள் தெளிவாக எழுதப்பட்டு இருந்தன. The instructions were written clearly. The instructions were written clearly. Clearly தெளிவாக அப்படின்னு அர்த்தம் தரும். இது வண்ணமயமாக வர்ணம் பூசப்பட்டது. It was painted colorfully. It was painted colorfully. Colorfully இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்ணமயமாக அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் நிச்சயமாக வருவார். He will definitely come. He will definitely come. Definitelyனா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் தருது. இயந்திரம் தொடர்ந்து பீப் என்ற ஒலியை எழுப்பிக் கொண்டே இருந்தது. The machine beeped continually. The machine beeped continually. Continuallyனா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் புதிரை புத்திசாலித்தனமாக தீர்த்தார். He solved the puzzle cleverly. He solved the puzzle cleverly. Cleverlyனா வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் அந்த எளிதில் உடையக்கூடிய குவளையை கவனமாக கையாண்டாள். She handled the delicate vase carefully. She handled the delicate vase carefully. Carefully இதுக்கு உங்களுக்கு கவனமாக அப்படின்னு அர்த்தம் தருது. குழந்தை அந்த பூச்சியை ஆர்வத்துடன் பார்த்தது. The child looked at the bug curiously. The child looked at the bug curiously. Curiously வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர்கள் காரில் மகிழ்ச்சியுடன் பாடினர். They sang cheerfully in the car. They sang cheerfully in the car. Cheerfully இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் சவாலை அமைதியான முறையில் எதிர்கொண்டாள். She faced the challenge coolly. She faced the challenge coolly. Coolly இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியான முறையில் அப்படி அர்த்தம் உங்களுக்கு தருது. உங்கள் பதில் சரி. Your answer is correct. Your answer is correct. கரெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு அர்த்தம் தருது.
அவர் கூட்டத்தை பார்த்து அகன்ற புன்னகையுடன் சிரித்தார். He smiled broadly at the crowd. He smiled broadly at the crowd. Broadly இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகன்ற புன்னகையுடன் அப்படின்னு அர்த்தம் தருது. அவர்கள் பூங்காவில் ஆனந்தமாக உலாவினர். They strolled through the park blissfully. They strolled through the park blissfully. blissfullyனா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக அப்படின்னு அர்த்தம் தருது. பாராட்டும் பொழுது அவள் வெக்கத்துடன் முகம் சிவந்தாள். She blushed bashfully when complimented. She blushed bashfully when complimented. bashfullyனா வந்து பார்த்தீங்கன்னா வெட்கத்துடன் அப்படின்னு அர்த்தம். இரவு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக பிரகாசித்தன. The stars shone brightly in the night sky. The stars shone brightly in the night sky. brightly பிரகாசமாக அப்படின்னு அர்த்தம். பூனை வழக்கத்துக்கு மாறான முறையில் நடந்து கொண்டது. The cat behaved abnormally. The cat behaved abnormally. abnormally-னா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறான முறையில் அப்படின்னு அர்த்தம். தோட்டத்தில் பூக்கள் அழகாக மலர்ந்தன. The flowers bloomed beautifully in the garden. The flowers bloomed beautifully in the garden. Beautifully இதுக்கு உங்களுக்கு அழகாக அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தங்கள் விடுமுறையை உற்சாகமாக திட்டமிட்டனர். They excitedly planned their vacation. They excitedly planned their vacation. excitedlyனா வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பனியில் விளையாடினர். The children joyfully played in the snow. The children joyfully played in the snow. joyfully மகிழ்ச்சியுடன் அப்படின்னு அர்த்தம். அந்த உணவகம் நகர மையத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. The restaurant is far from the city center. The restaurant is far from the city center. ஃபார்னா வந்து பார்த்தீங்கன்னா வெகு தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அந்த அணி ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடியது. The team played well in the game. The team played well in the game. வெல்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அப்படின்னு அர்த்தம். அவள் தன் முடிவில் முற்றிலும் உறுதியாக இருக்கிறாள். She is absolutely certain about her decision. She is absolutely certain about her decision. Absolutely இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் அப்படின்னு அர்த்தம். அவள் முரட்டுத்தனமாக நான் பேசும்போது குறுக்கிட்டாள். She rudely interrupted my speech. She rudely interrupted my speech. rudely இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரட்டுத்தனமாக அப்படின்னு அர்த்தம். அவள் தன் சாக்லேட் பாரை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். She munched happily on her chocolate bar. She munched happily on her chocolate bar. happily மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். அவள் மிகவும் சத்தமாக பேசினாள். She spoke very loudly. She spoke very loudly. loudly இதுக்கு உங்களுக்கு சத்தமாக அப்படின்னு அர்த்தம். சரியான நேரத்துல அங்கு செல்ல நாம் விரைவாக நடக்க வேண்டும். We will have to walk quickly to get there on time. We will have to walk quickly to get there on time. quickly விரைவாக அப்படின்னு அர்த்தம். அவள் மெதுவாக நடக்கிறாள். She is walking slowly. She is walking slowly. slowlyனா வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக. நாங்கள் ஆர்டர் செய்த உணவு விரைவில் வந்து சேரும். The food we ordered will be here soon. The food we ordered will be here soon. soonனா வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக அப்படின்னு அர்த்தம். நாங்கள் 3 மணி நேரத்துல அங்கு சென்று விடுவோம். We will reach there in 3 hours. We will reach there in 3 hours. In 3 hoursனா வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆர்வத்துடன் செய்யுங்கள். Whatever you do, do it passionately. passionatelyனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. மாமரம் காற்றில் மெதுவாக அசைந்தது. The mango tree swayed softly in the wind. Mango tree swayed softly in the wind. softlyனா வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். நான் சிந்திய பாலை அவசரமாக துடைத்தேன். I hastily wiped up the milk I had spilled. I hastily wiped up the milk I had spilled. என்னால ஒரே நேரத்துல பாடவும் ஆடவும் முடியும். I can sing and dance simultaneously. I can sing and dance simultaneously. simultaneouslyனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அருகில் ஒரு கடையை திறந்திருக்கிறார்கள். They have opened a shop nearby. They have opened a shop nearby. nearbyனா வந்து பார்த்தீங்கன்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அந்த கவுன் அவளுக்கு முற்றிலும் நன்றாக பொருந்துகிறது. The gown fits her perfectly well. The gown fits her perfectly well. perfectlyனா வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக சரியாக அப்படின்னு அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுது. சாலட் மிகவும் அருமையாக இருந்தது. The salad was absolutely wonderful. The salad was absolutely wonderful. absolutelyனா வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம்.
அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர். They are extremely happy. They are extremely happy. எக்ஸ்ட்ரீம்லின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அவர் அங்கு பலமுறை சென்றார். He went there many times. He went there many times. Many timesனா வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. எப்படியும் இப்பொழுது மிகவும் தாமதமாகி விட்டது. It is too late now anyway. It is too late now anyway. எனிவேனா பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அதிர்ஷ்டவசமாக அவர் வெற்றி பெற்றார். Luckily he succeeded. Luckily he succeeded. Luckily அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.